வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சா? அட கவலையே படாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம உரிமையை நிலைநாட்டலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வழிகாட்டில நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சமே இதுதாங்க. மாசம் ஒவ்வொரு தகுதியான குடும்ப தலைவிக்கும் கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் நிதி உதவி. இது உண்மையிலேயே பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய கைத்தாங்கலா இருக்கு. இந்த திட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இப்போதைக்கே தமிழ்நாட்டுல 1,34,00,000 பேருக்கு மேல இந்த உரிமை தொகையை வாங்கிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய திட்டம்னு. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த திட்டம்னா என்ன, அப்புறம் எதுக்காக உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைன்ல அப்பீல் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா தெளிவா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல இந்த திட்டம் எதுக்காக, இதோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கறத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதாவது KMUT, இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு சூப்பரான திட்டம். இதுல தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். பெண்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வர்றோம். நிறைய பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, எதுக்கு நிராகரிச்சாங்கன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. எல்லாருடைய மனசுலயும் இப்போ இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? நான் எல்லா தகுதியோட தானே இருந்தேன், அப்புறம் ஏன் என்னோட விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு. இதுக்கான பதில் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. ஆமாங்க, நீங்க முதல்லையும் முக்கியமாவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்க மொபைலுக்கு வந்த SMS செக் பண்றது தான். கவர்மெண்ட்ல இருந்தே எதுக்காக உங்க அப்ளிகேஷனை நிராகரிச்சோன்னு ரொம்ப தெளிவான காரணத்தை அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த காரணத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு நாம யோசிக்க முடியும். ஓகே, இப்போ காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம சும்மா இருக்கக்கூடாது, உடனே அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏன்னா மேல்முறையீடு செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு. ஆமா, இந்த 30 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு SMS வந்த தேதியிலிருந்து கரெக்டா 30 நாளைக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணி ஆகணும். இந்த டெட்லைனை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அப்பீல் பண்றதுக்கு உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஆன்லைன்ல உங்க வீட்ல இருந்தபடியே பண்ணலாம், இல்லனா பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போயும் பண்ணலாம். இன்னொரு வழி நேரடியா உங்க தாலுகா ஆபீஸ்க்கே போய் அங்க இருக்கிற தாசில்தார் இல்லனா VAO கிட்ட உங்க மனுவை கொடுக்கிறது. உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பண்றதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால ஆன்லைன்ல எப்படி ரொம்ப சுலபமா மேல்முறையீடு செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இந்த ஆன்லைன் அப்பீல் வசதி இருக்கு இல்லையா, இது இப்போ சமீபத்துல நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க இந்த சிஸ்டத்தை எப்போதைக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, மொதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ kmut.tn.gov.in அப்படிங்கிற அரசாங்க வெப்சைட்க்கு போகணும். அந்த வெப்சைட் ஓபன் ஆனதும் உங்க பெயர், உங்க ரேஷன் கார்டு நம்பர், அப்புறம் நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்தீங்களே அதே மொபைல் நம்பர், இது மூணையும் சரியா டைப் பண்ணுங்க. இந்த விவரங்களை கொடுத்ததும் OTP பெறு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உடனே உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். அதுதான் OTP. அந்த நம்பரை அங்க டைப் பண்ணி நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் மேல்முறையீட்டிலேயே ரொம்ப முக்கியமான கட்டம். அங்க குறிப்பு அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல அவங்க சொன்ன நிராகரிப்புக்கான காரணம் தவறு, நான் இந்த திட்டத்துக்கு தகுதியானவதான் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுதோ அதை தெளிவா சுருக்கமா டைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்க தரப்பு வாதத்தை நிரூபிக்க வருமான சான்றிதழ் இல்லனா கரண்ட் பில் ரசீது மாதிரி ஏதாவது ஆதாரங்கள் இருந்தா அதையும் நீங்க அப்லோட் பண்ணணும். எல்லாத்தையும் சரியா டைப் பண்ணி டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா பச்சை கலர்ல சமர்ப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்க மேல்முறையீடு வெற்றிகரமா சப்மிட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சது. சரி, இப்போ அப்பீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்? அந்த முழு ப்ராசஸையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே? நீங்க சப்மிட் பண்ணதும் உங்க மேல்முறையீட்டு மனு நேரா வருவாய் கோட்ட அதிகாரி, அதாவது RDO ஆஃபீஸ்க்கு போகும். அவங்க அதை பரிசீலனை பண்ணுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஏரியா கிராம நிர்வாக அலுவலர், அதாவது VAO, உங்க வீட்டுக்கு நேரடியா வந்தோ இல்ல ஃபோன் பண்ணியோ மறுபடியும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் முடிவு என்னவோ அதை உங்களுக்கு SMS மூலமா தெரியப்படுத்துவாங்க. இப்போ நாம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்னதா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னு. இந்த கூற்று நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது.
இப்போ கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எதிர்காலத்துல 1500 இல்லனா 2000 ரூபாயா கூட உயர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் உங்க கையில இருக்கு. எதுக்கு உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆதாரங்களோட மேல்முறையீடு செய்ய நீங்க தயாரா? யோசிக்காதீங்க, இந்த வழிகாட்டிய பயன்படுத்தி உங்க உரிமையை நீங்க கண்டிப்பா பெற முடியும். உடனே செயல்ல இறங்குங்க.